அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. சோதரம். உங்களுடைய பாஸ்டர் அவர்கள் கூட சொல்லும் பொழுது இந்த 21 நாள் உபவாச ஜபத்தினுடைய தீம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா மறுரூபம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். சோதரம். இதற்காக ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். உங்களுடைய மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டுமாம். அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? தரிக்கக்கூடாது. உலகத்தோடு நீங்கள் ஒன்றி போகவே கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறதான காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. மற்றவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று சொன்னால் நானும் உலகத்தில் தான் இருக்கேன், நானும் இந்த மனுஷனோடு கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்கிறதான தவறுகள், அவர்கள் செய்கிறதான பாவங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யாமல் இருக்கணும். அல்லேலூயா. அவன் குடிக்கிறான் பிரதர், நானும் என்ன செய்கிறேன்? குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறாருன்னு சொல்லி நாமும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவர் பொய் சொல்லுகிறார் என்று சொன்னால் நானும் பொய் சொல்லலாம் என்று சொல்லி நாமும் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணுமாமா? தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று, அவருடைய சித்தம் என்ன? நம்மை கொண்டு நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து வேர் பிரித்து எடுத்திருக்கிறார் அல்லவா? இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து, மீறுதல்களிலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? வேர் பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நாம் யாருக்குரியவர்கள் அல்ல, உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அதனால நம்ம உலகத்தோடு ஒன்றி போகாம இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு நாம் ஒத்த வேஷம் தெரியாம நாம் என்ன செய்யணுமாமா? நம்மளுடைய மனதை புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்பட வேணும். அல்லேலூயா. நம்மளுடைய மனம் மறுரூபமாகணும். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோதர. இந்த நாளிலும் கூட மறுரூபமாகுங்கள் என்கிறதான தலைப்பில் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அப்படின்னா நம்மளுடைய மனம் என்ன செய்யணுமாமா? ஒவ்வொரு நாளும் புதுசாகிக்கிட்டே இருக்கணுமா? என்ன செய்யணுங்க? ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணுமா? அப்போ நம்ம புதிதாக்கப்படணும்னா என்ன செய்யணும்? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியா இருக்கிறானா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாய் அதிகமாய் நாம் இருக்கணும். அவருக்காக நேரத்தை செலவிடணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? அனுதினமும் வாசிக்கணும், அனுதினமும் நாம் ஜெபிக்கணும். இப்படி அவருக்குள்ளாக நாம் இருக்க நாம் என்ன செய்யப்படுவோம்? புது சிருஷ்டியாய் மாற்றிக்கொண்டே இருப்போம். நம்முடைய மனமும் என்ன செய்யப்படும்? புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்கிற சோதரர். நம்முடைய மனம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? புதிதாக்கப்படாமல் இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய மனதை கெடுத்து போடுகிறதான வேர்
ஒன்று இருக்கு. அல்லேலூயா. அந்த வேரை குறித்து தான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தியானிக்க உதவி செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம். மரம் இருக்குது இந்த உலகத்தில், எல்லா இடத்திலும் என்ன இருக்குதுங்க? மரம் இருக்குது. அதனுடைய வேர் எங்கே இருக்குது? மண்ணுக்கு உள்ள, பூமிக்கு அடியில் இருக்குது. அதே போல் நம்ம மனுஷர்கள் இருக்கிறோம். நம்மளுடைய மனம் எங்கே இருக்கிறது? இருதயம் எங்கே இருக்கிறது? மனுஷனுக்கு உள்ளே இருக்குது. அது வெளிப்படையாக இருக்குதா? வெளிப்படையாக இல்லை. அதே போல் தான் இந்த மரத்தினுடைய வேரோ மண்ணுக்கு அடியில் தெரியாமல் இருக்கிறது. இந்த மரத்தினுடைய வேரில் நிறைய வகைகள் இருக்கிறது. என்ன வகைங்கள? நிறைய வகை. ஆணி வேறுன்பாங்க, அதுக்கப்புறம் சல்லி வேறுன்னுவாங்க, அதில் நுனி வேறுன்னுவாங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேர்கள்லாம் இருக்கிறது. அந்த வேர் தான் அந்த மரத்தினுடைய அஸ்திபாரம். அதே போல தான் நம்மளுடைய மனமும் நமக்கு என்ன செய்யணும்? நம்முடைய மனதிலேயோ நம்முடைய கெட்டு போகிறதான எந்த ஒரு வேரோ நம்முடைய மனதுக்குள்ளே எழும்பவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும்போது எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம், அதனுடைய 12ஆம் அதிகாரம், அதனுடைய 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் வாசிங்க முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். போதுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர். என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. அப்படின்னா நம்முடைய இருதயத்திற்குள்ள கசப்பு என்கிறதான வேர் என்ன செய்யுமாமா? முளைக்குமா. கசப்பு என்கிறதான ஒரு வேர் நம்முடைய இருதயத்தில் முளைக்குமா. அது முளைச்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்படின்னா அந்த கசப்பான வேர் நம்முடைய இருதயத்தில் முளைச்சிச்சுன்னா தேவனுடைய கிருபையை நாம் என்ன செய்ய போகிறோம்? இழக்க போகிறோம். இதைத்தான் இந்த இடத்துல இந்த எபிரேயத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுகிறார். நீங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள், பரிசுத்த உள்ளவர்களாயும் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இந்த கசப்பு தேவனுடைய கிருபையை இழந்து போகிறதற்கு தடையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பரிசுத்தத்திற்கும் என்ன இருக்குது? இது ஒரு தடையா இருக்குது. சாதாரண கசப்பு அது சின்ன ஒரு வேரா இருக்கும்போது அது என்ன செய்யணும்? முளைக்கும் போதே வெட்டி எறியணும். இல்லைனா அந்த வேர் என்ன செய்யும்? ஆணி வேராட்டம் ஒரு மனுஷனுக்குள்ள போச்சுன்னா கலக்கம் உண்டாகும், தீட்டுப்பட்டு போகிறவர்களா இருப்போம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையை இழந்து போவோம். நமக்குள்ள பரிசுத்தத்தை அது கெடுத்து போடுகிறதா இருக்கிறது. இந்த கசப்பு என்கிறதான வேர் நல்ல ஒரு காரியமா சொல்லுங்க? கசப்பு, ஒரு மனுஷனுக்கு மேலே இருக்கிற கசப்பு அது நல்ல ஒரு குணமா? எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய
19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள். இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, பகை. அடுத்தது விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க, பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை. இது எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடிய ஒரு வேர் எதுனா இந்த கசப்பு. அல்லேலூயா. இந்த கசப்பு ஒரு மனுஷனிடத்துல இருந்துச்சுன்னா அவன் மேல என்ன உண்டாகும்? பகை உண்டாகும். அவனை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? ஒரு பகையோட பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? சந்தோஷமா பார்ப்போமா? சந்தோஷமா பார்த்தாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பகை இருக்கும். அதுக்கப்புறம் விரோதம். அந்த கசப்பு இருந்துச்சுன்னா அவன் ஏதாவது ஒன்று செஞ்சானா அவனுக்கு விரோதமாக தான் நம்ம என்ன செய்வோம். அது மாத்திரமல்ல, வைராக்கியம். அந்த கசப்பு அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. ஜெபம் பண்ணுறதுல வைராக்கியமாக இருங்கன்னா, பைபிள் படிக்கிறதுல வைராக்கியமாக இருங்கன்னா, ஆனால் மற்றவர்கள் மேலே ஏதாவது ஒரு அவன் வந்து என்ன செஞ்சிட்டான், எனக்கு இது பண்ணிட்டான், அதனால் அவன் கூட நான் பேசவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதில் ஒரு வைராக்கியம், கசப்பு. அதுக்கப்புறம் என்னதுங்களா, கோபம். கசப்பு அதுக்குள்ளே இருக்கிறதுனால அடிக்கடி என்ன செய்யும்? கோபம் வரும். என்ன செஞ்சாலும் கோபம். இது செஞ்சுட்டா என்னது, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, சரியா ஞாபகம் இல்லை அந்த பழமொழி. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் என்ன செய்வாங்களோ கோபம். இது ஏன் நீ செஞ்ச, இது ஏன் இப்படி செஞ்ச, இது எதுக்கு நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயலை சண்டை போடுறதுக்கு என்ன செய்வோமா, இந்த கோபம், அந்த கசப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் சண்டைகள், பிரிவினைகள். சண்டை போடணும், ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்ச என்ன செய்யணும், சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த கசப்பு ஆனது நம்முடைய இருதயத்திற்குள்ள அந்த வேர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், வளர்ந்துக்கிட்டே போகுமா. அதை இன்னைக்கு என்ன செய்யணும், நாம் வெட்டி எடுக்கணும். அல்லேலூயா. அந்த கசப்பு என்கிறதான வேர் நம்முடைய வாழ்க்கையை, நம்மளுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய கிருபையை இழந்து போக பண்ணுதுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள கசப்பு இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள யார் மேல கசப்பு இருக்குதோ அவங்களை குறித்து கோபம், மூர்க்கம், பகை, விரோதம், சண்டை, பிரிவினை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது எது? இந்த கசப்பு. ஆகையினால நம்முடைய மனம் இன்றைக்கு புதிதாக்கப்படணும். கசப்பு யார் மேலே இருக்குதோ அவங்கள குறித்து இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்க மேலே எனக்கு கசப்பு இருக்குது. இன்னைக்கு என்ன செய்யணும், அந்த கசப்பு எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை கெடுத்து போடக்கூடாது, தேவனுடைய கிருபையை நான் இழந்து போகக்கூடாது. ஆகையினால் அதை நான் வெட்டுறேன், அந்த கசப்பை நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு தான் நீங்கள் என்ன செய்யணும், இங்கிருந்து கடந்து போகணும். உங்கள் மனம் புதிதாக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோதரி, இந்த நாளிலும் கூட ஆமேனோ அவர்களுடைய தேவனுடைய கிருபையை, பரிசுத்தத்தை இந்த கசப்பினால இழந்து போன ஒரு சில நபர்களை பார்த்து ஆமே சோதரம், அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள், வேறொரு நபர்களை குறித்து நாம் தியானித்து இந்த இடத்திலிருந்து நாம் கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பாருங்க, ஆதாம் தேவன் என்ன செய்தார், உண்டாக்கினார். அவருக்கு துணையாக ஏவாளை
ஆதாமிலிருந்து உருவாக்கினார். அவர்களுக்கு பெற்றதான முதல் மகன் யாரு? இந்த காயின். இந்த காயினுக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவன் பேர் என்னங்க? ஆபேல். 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு இதில் தொழில் செய்கிறாங்க. இந்த காயின் என்ன செய்கிறான்? அவன் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். அதில் காய்கறி பழங்கள் எல்லாவற்றையும் பயிரிடுகிறவனாக இருந்தான். இந்த ஆபேல் என்ன செய்கிறவனாக இருந்தானா? அவன் மந்தைகளை மேய்க்கிறவனாக இருந்தான், அவனுடைய சகோதரன். அப்போ 2 பேரும் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க. ஒரு நாள் காணிக்கை செலுத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வராங்க. வரும்போது இந்த காயின் என்ன செய்கிறான்? அவனுடைய நிலத்தில் விளைந்ததான காய்கறிகள் பழங்கள் எல்லாவற்றையும் அதில் நல்ல பழங்களை கொடுக்காம ஏதோ ஒரு சிலங்களை எடுத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறான். ஆனால் இந்த ஆபேல் தன்னுடைய மந்தைகளில் இருக்கிறதான நல்ல தலையீற்றுகளை, கொழுமையானவைகளை, நல்ல புஷ்டியானவைகளை என்ன செய்கிறான்? கர்த்தருக்காக கொண்டு படைக்கிறவனாக இருக்கிறான். அப்போ 2 பேருடைய காணிக்கையும் ஆண்டவர் பார்த்தார். இதில் கர்த்தருக்கு கொடுக்கறதுல நல்லவைகளை எடுத்து, நல்ல கொழுமையானவைகளை எடுத்து, நல்ல புஷ்டியானவைகளை எடுத்து, தலையீற்றுகளை எடுத்து கொடுத்ததான ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த காயினுக்கு என்ன உண்டானது? எரிச்சல் உண்டானது, கசப்பு உண்டானது. யார் மேலே? தன்னுடைய சொந்த சகோதரன் மேலே. என்னுடைய காணிக்கையை என்ன செய்யல ஆண்டவர்? ஏற்றுக்கொள்ளலை. இவனுடைய காணிக்கையை மட்டும் என்ன செஞ்சிட்டாரு? ஏற்றுக்கொண்டாரே அப்படின்னு சொல்லி இவன் நியாயமாக பார்த்தா யார் மேலே கோவப்பட்டிருக்கணும்? ஆண்டவர் மேலே கோவப்பட்டிருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எதுக்கு இவனுடைய காணிக்கை இது பண்ணீங்க? நீங்கள் என்னுடைய காணிக்கையில் எடுத்துருக்கணும், நான் தானே என்னது மூத்தவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கோவப்படாமல் இவன் யாரை மேலே என்ன செஞ்சான்? கசப்பு, எரிச்சல் உண்டானது. தன்னுடைய சகோதரன் மேலே எரிச்சல் உண்டானது. அப்போ இவனை பகைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்திலேயே, அந்த நொடியிலேயே என்ன செஞ்சது? அவனுக்குள்ள எரிச்சல் உண்டானது. அவன் மேலே ஒரு பகை வந்தது. அவன் சோதரன் அவனை என்ன செய்யலாம் அப்படின்னு தான் அவன் என்ன செஞ்சிட்டான்? யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அவனுடைய முகநாடி எப்படி பட்டுச்சாமா? வேறுபட்டுச்சான். ஆண்டவர் அப்பவே கேட்டார், காயின்னு உன்னுடைய முகநாடி எதுக்குப்பா வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அதெல்லாம் ஒன்றில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரனிடத்தில் பேசுகிறான். சரி ஆபேல் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? காணிக்கை உன்னுடைய ஏற்றுக்கிட்டாரா? சரி சந்தோஷம்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு என்ன செய்கிறான்? போகிறான். வயல்வெளிக்கிட்ட போகும்போது என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரன் மேலே அவனுக்கு இருந்ததான எரிச்சலினால, கோபத்தினால, கசப்புனால அவன் என்ன செய்தான்? கொலை செய்து போட்டான். யாருங்க? காயின் ஆபேலை கொன்று போட்டான். ஆண்டவர் கேட்குறாரு, காயின் உன்னுடைய சகோதரன் எங்கே? ஆபேல் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அறியேன், அவனுக்கு என்ன நான் காவலாளியா? அவன் கூடவே நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்குறான். அவனுடைய ரத்தம் இந்த பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுதுப்பா, நீ அவனை கொன்னுட்டல்ல அப்படின்னு சொல்லி உன் மேலே பழி சுமரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்க, இந்த வம்ச வரலாறுல ஆதாம், அதுக்கு அடுத்தது யார் வரணும்? காயின் வரணும். இந்த வம்ச வரலாறு சாதாரண வம்ச வரலாறு கிடையாதுங்க. இந்த வேதாகமம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து வம்ச வரலாறு எல்லாரும் படிச்சுக்கிட்டு வராங்க. எல்லாருடைய பெயரும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்பெசிஃபிக்காக எதில் சொல்லுவாங்க? வம்ச வரலாறுல இவனுடைய பெயர் வராமல் போகிறதற்கு எது தடையாக இருந்துச்சு? அவனுக்குள்ளே இருந்த அந்த கசப்பு, அவனுக்குள்ளே இருந்த எரிச்சல். பாருங்க, ஆதாம் காயின் அப்படின்னு சொல்லி வர வேண்டிய இடத்துல அவனுடைய இதே இல்லாமல் மாறி போனது. அதுக்கு அடுத்தது சேத் என்கிறதான இன்னொரு மகன் பேர் தான் அந்த இடத்துல போடக்கூடிய ஒரு இது உண்டானது. அப்போ இவனுடைய அந்த மூத்த மகன் என்கிறதான அந்த இதிலிருந்து அவன் என்ன செய்தான்? இழந்து போனான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அது மாத்திரமல்லாமல் இந்த வம்ச வரலாறு பட்டியலில் இருந்தோ அவன்
அவனுடைய பெயரை இழந்து போகிறவனாய் இருந்தான். அப்போ சின்ன ஒரு கோபம், சின்ன ஒரு கசப்பு, அது முளைக்கும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும்? அதை வெட்டி எரிஞ்சிடணும். அது வளரட்டும் அப்படின்னு சொல்லி வளர விட்டோன்னா அது பெரிய மரமாகி நிற்கும். அது தன்னை மாத்திரம் அழிக்காது, நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் என்ன செய்யும்? அழித்து விடும். நாமும் சமாதானமா இருக்க மாட்டோம், மற்றவங்களும் சமாதானமா இருக்க விடமாட்டோம் என்கிறதான அந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த கசப்பு என்கிறதான ஒரு வேர் தள்ளி விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காயின் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய், ஆமே சோதர, இந்த முறை என்ன செய்தார்? ஆண்டவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. அடுத்த முறை நான் என்ன செய்வேன்? திரும்பவும் என்னுடைய நிலத்தில் விளைகிற முதற் பலனை, நல்ல புஷ்டியான கொழுமையான பழங்களை, காய்கறிகளை கொண்டு வந்து வைத்து நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று எண்ணாம, மாறாக தன்னுடைய சகோதரன் மேலே எரிச்சல், கோபம், கசப்பு உண்டானதுனால அவனை கொலை செய்தான். இந்த வம்ச வரலாறில் இருந்து அவன் நீக்கப்பட்டான். அவன் மேலே பழி சுமந்தப்பட்டது. அவனை இந்த ஊரை விட்டு ஒதுக்குற மாதிரி என்ன செஞ்சாங்க? அந்த நாளில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒதுக்கி வைத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போது சின்ன ஒரு கோபம், சின்ன ஒரு எரிச்சல், இதெல்லாம் என்ன செய்யாது? என்னுடைய வாழ்க்கையை பாதிக்காது, என்னோட பரிசுத்தத்தை கெடுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாதுங்க. சின்ன ஒரு எரிச்சல், சின்ன ஒரு கோபம், சின்ன ஒரு கசப்பு, அது முளைத்து அது பெரிய வேரா என்ன செய்யும்? நிற்கும். வேரா மட்டும் இல்லைங்க, பெரிய மரமாக நின்று தன்னை சமாதானத்தை இழந்து போக பண்ணும். அதுதான் நம்ம எபிரேயர்ல வாசிச்சோம். நீங்கள் என்ன செய்யணுமாமா? சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இது ரெண்டுத்தையும் கெடுத்து போடுகிறது எது? இந்த கசப்புன்ற வேறு. கசப்பு இருந்தால் நாமும் சமாதானமாக இருக்க மாட்டோம், நம்மோடு கூட இருக்கிறவங்களும் சமாதானமாக இருக்க முடியாது. இன்னொரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்க்க ஆரம்பித்தான். சவுல் ராஜா இருக்கிறாரு, தாவீது அவன் நல்ல ஒரு வாலிபனா இருக்கிறான். இந்த கோலியாத் என்கிறதான ஒரு மனுஷன் அந்த யுத்த களத்தில் நின்று, உங்களில் யாரு நல்ல சண்டை போடுறவன், நல்ல வீரன், என்னோடு கூட நீங்கள், என்னோட ஜனத்தோடு கூட நீங்கள் சண்டை போட வேண்டாம், என்னோட கூட நீங்கள் சண்டை போடு, என்னை மட்டும் நீங்கள் முறியடிச்சிட்டிங்கன்னா என்னோட தேசத்தையே நான் என்ன செஞ்சிடறேன்? கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே நிந்தித்து அவன் நின்றுட்டுருக்கிறான். இப்போ இந்த தாவீது என்ன செய்கிறான்? அவன் வைராக்கியம் உள்ளவனாய் எதன் மேலே? ஆண்டவரை நிந்திக்கிறதுனால, இஸ்ரவேலினுடைய ராஜாவை நிந்திக்கிறதுனால, இஸ்ரவேலினுடைய கர்த்தரை நிந்திக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான்? யுத்தத்திற்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் கூழாங்கல்லை எடுத்தான், கவனை வச்சு ஒரே கல்லினால் அடித்தான். அந்த கோலியாத்து இறந்து போனான். அவனுடைய பட்டயத்தை உருவி என்ன செஞ்சான்? அவனுடைய தலையை வெட்டினான். அப்போ அங்கே இருக்கிறதான ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க? ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு சொல்லி ஒரு பாட்டை பாடுறாங்க. பாட்டு பாடின உடனே, அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சவுலுக்குள்ள என்ன வந்துச்சுங்க? எரிச்சல், கசப்பு. யார் மேலே? தாவீது மேலே. இவனும் நியாயப்படி பார்த்துருந்தா பாடினவங்க மேலே தான் கோவப்பட்டிருக்கணும். நீங்கள் எப்படி ராஜாவை நீங்கள் உயர்த்தி பாடாமல் நீங்கள் எப்படி நீங்கள் தாவீதை உயர்த்தி பாடலான்னு சொல்லி இவன் அவங்க மேலே கோவப்படாமல் அந்த பாடின அந்த வார்த்தையை கேட்டு
யாரை பகைக்க ஆரம்பிச்சான்? தாவீதை பகைக்க ஆரம்பிச்சான். அப்போதிலிருந்து அவனை பார்த்தாலே அவனுடைய பார்வை எப்படி இருக்குதாமா? காய்மகாரமாய் பார்க்கிறான். இவன் உயிரோடு இருக்கக்கூடாதே, இவன் இருந்தா என்ன என்ன நம்முடைய வேலைக்கு நம்முடைய அரியாசனத்துக்கு என்ன வைக்கும்? வேட்டு வச்சிருவான் அவன். அதனால் இவன் என்ன செய்யணும்? போட்டு தள்ளிடணும். அவன் இருக்கக்கூடாது. அவன் இருந்தானா இன்னும் பிரச்சனை யாருக்கு? எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த சவுல் தாவீதை கொல்லும்படியாக அவன் பார்க்குறான். அநேக முறை, ஒரு முறை மாத்திரமல்ல, அநேக முறை அநேக ஆட்களை அனுப்பியும் சவுலினால தாவீது மேலே கை கூட வைக்க முடியல. ஏன்னா கர்த்தர் சவுலை விட்டு போயிட்டாரு. நீங்க வாசிக்கும்போது அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அப்படி சொல்லுங்க. இப்போ இவனுக்குள்ள அந்த கசப்பு இருந்ததுனால, அவன் மேல எரிச்சல் இருந்ததுனால அவன் என்ன செய்யறான்? காய்மகாரமா ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் இவன் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்க கர்த்தர் அவரோடு கூட இருப்பாரா? கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் இருக்க மாட்டார். பாவம் செய்கிறதற்கு துணையா இருப்பாரா? இருக்க மாட்டார். அதனால சவுலை விட்டு விலகினார், தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, அந்த கசப்பு அது ஆரம்பத்தில் முளைக்கும் போதே நம்ம வெட்டலைன்னா கர்த்தர் நம்மை விட்டு என்ன செய்வார்? விலகி விடுவார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தர் விலகுகிறவராய் இருக்கிறார். அப்போ அந்த கசப்பை என்ன செய்யணும்? நம்ம வெட்டி எரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு ஓடி போன்றார். சரி, காணிக்கை செலுத்த வந்திருக்கியா? ஆராதனைக்கு வந்திருக்கியா? உன் பேரில் சகோதரனுக்கு குறை இருக்கா? காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு, ஐயோ எனக்கும் என்னோட சகோதரனுக்கும், எனக்கும் என்னோட மனைவிக்கும், எனக்கும் என்னுடைய நண்பருக்கும், எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவருக்கும், எனக்கும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேயே வச்சுட்டு நீ ஃபஸ்ட்டு போய் ஒப்புரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருங்க? காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் ஒப்புரவாகாமல் நீங்கள் ₹1 கொடுத்தாலும் சரி, இல்லை 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இல்லை ₹1,00,000 கொடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கவே மாட்டார். அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறாரு. அப்போது நாம் வந்து என்ன செய்யணும்? நம்ம பேரில் நமக்கு யார் மேலே கசப்பு இருக்குதோ அந்த கசப்பை நான் வந்து என்ன செய்கிறேன்? இன்னையோட நான் முடிக்கிறேன், அந்த வேரை நான் எடுக்கிறேன், நான் அவரோடு கூட மனம் பொருந்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செபித்து கடந்து போய் யார் மீது கசப்பு இருக்குதோ, வெறுப்பு இருக்குதோ, கோபம் இருக்குதோ, எரிச்சல் இருக்குதோ அவர்களோடு கூட ஒப்புரவாகுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா தேவனுடைய கிருபை என்ன செய்யும்? உங்களிடத்துல வரும்.
இன்னும் நீங்கள் என்ன செய்வீங்க? பரிசுத்தத்தில் அதிகமாய் வளருவீங்க. நீங்கள் கோபத்தோட, சண்டையோட, எரிச்சலோட நீங்கள் ஜெபம் பண்ணுறேன்னு போய் உக்காருங்க. யாருடைய ஞாபகம் முன்னாடி வந்து நிற்கும் தெரியுங்களா? நீங்கள் யாரிடத்துல சண்டை போட்டீங்களோ, யார் மேலே உங்களுக்கு கோபமாக இருக்குதோ, எரிச்சலாக இருக்குதோ, கசப்பாக இருக்குதோ, அவங்களுடைய முகம் மாத்திரம்தான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வரும். நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் 1/2 மணி நேரம் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் 1 நிமிஷம் தாண்டாது. அந்த கோபம், எரிச்சல், கசப்பு மாறணும்னா அவர்களோடு கூட சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 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 இதை மாத்திரம் நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 37வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் 28வது வசனம் வரைக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிங்களேன். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றாங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பும்படி கொண்டு போக மனதுள்ளவனாயிருந்தான். போது இருங்க, இந்த இடத்துல யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு சொப்பனம் பார்த்ததினால அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரரிடத்திலும் தன்னுடைய பெற்றோரிடத்திலும் சொன்னதினால அவளுடைய சகோதரர்கள் அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அவருடைய பெற்றோர்களும் என்ன செய்கிறாங்க? பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு கண்டதான சொப்பனம் அப்படியான சொப்பனம். என்ன சொப்பனம்? இவர்கள் 12 பேர்கள், 12 கோத்திர பிதாக்கள்னு சொல்லலாம். இவனுடைய கதிர்கள் நிற்கிறது, 11 பேருடைய கதிர்கள் என்ன செய்கிறது? இவனுக்கு முன்பாக மண்டிட்டு வணங்குற மாதிரி ஒரு சொப்பனம். அப்போ 11 பேர் சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இன்னும் சூரியனும் சந்திரனும் வணங்குற மாதிரி ஒரு சொப்பனம். பெற்றோர்கள் இவர்களை வணங்கணும்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்களும் இவன் மேலே ஒரு கோபம். இப்போ இவனுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? யோசேப்பு தூரத்தில் வருகிறத பார்த்து, அதோ சொப்பனக்காரன் வந்துட்டான்டா, அவனை வந்து என்ன செய்யணும்? இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழியில் தூக்கி போட்டு அவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் யோசேப்பின் மேலே கிருபையாக இருந்தார். யோசேப்பு குழியில் தூக்கி போட்ட மாத்திரத்தில் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களே என்ன செஞ்சிட்டாங்க? தன்னை கொலை செய்யும்படியாய் ஒரு குழியில் தூக்கி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? சகோதரன், கூட பிறந்த சகோதரன், எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தான் இது பண்ண சாப்பிட்டோம் வளர்ந்தோம், இவர்களே என்ன செய்கிறாங்க? கொலை பண்ணுறதுக்கு தூக்கி போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனுடைய மனம் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அவனுடைய மனம் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அப்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க? அவனை கொலை செய்யாமல், சரி இவனை கொன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது, அங்கே வந்து இஸ்மாவேல் வராங்க, அவங்கக்கிட்ட இவனை என்ன செய்வோம்? விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுடுறாங்க. ஆனால் அவர்கள் கொண்டு போய் எங்கே விடுறாங்க? எகிப்தில் கொண்டு போய் ஒரு அரண்மனையில் ஒரு அடிமையாக இவனை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ அங்கே போகும்போது போத்திபாரனுடைய அவனுடைய வீட்டில் போய் என்ன செய்கிறான்? ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். வேலைக்காரனாக இருந்து அதுக்கப்புறம் அங்கேயும் உண்மை உத்தமமாக இருக்கிறான். அவனுக்கு அங்கேயும் பிரச்சனை வருது. அங்கேருந்து ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலையும் அவன் உண்மை உத்தமமாக இருக்கிறான். அந்த இடத்துல 2 பேருக்கு சொப்பனத்தை சொல்லி என்ன செய்கிறான்? விளக்கம் கொடுக்குறான். அவங்க வந்து ஏதாச்சும் நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான். ஆனால் இந்த பானை பாத்திரக்காரன் அவன் என்ன செய்துட்டான்? மறந்து போயிட்டான். ஆனாலும் அவன் உண்மையாக அதில் கொடுக்கப்பட்ட வேலையில் இருந்தான். அதற்கு பிற்பாடு அந்த எகிப்தினுடைய ராஜா பார்வோன் என்ன செய்கிறாரு? ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் சுற்றுறாரு. சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொல்லுவா அப்படின்ட்டுன்னு சொல்லும்போது அப்போ தான் இந்த பானை பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. அங்கே ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்தான். அதே மாதிரி எனக்கு நடந்துச்சு.
அதனால் அவனை சொல்லுவோன்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்கிறாரு. அவனை கொண்டு வாங்கன்றாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவன் வந்து என்ன செய்கிறான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறான். சொன்னதுக்கு அப்புறமா அந்த தேசத்துக்கே இவன் என்ன செய்கிறாரு, உயர்த்தி இருக்கிறார். யார? யோசேப்பை. இப்போ அந்த தேசம் முழுவதும் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சத்திற்கு ஆகாரம் கொள்ளும்படியாக யோசேப்பின் இடத்துல யார் வராங்க? அவனுடைய சகோதரர்கள் வராங்க. நீங்கள் வாசிக்கும்போது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். யோசேப்புக்கு அவங்கள சகோதரர்களை பார்த்த மாத்திரத்தில் இவர்களுடைய சகோதரர்கள் தெரிஞ்சிருச்சு. இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் தான், என்னை கொலை செய்யும்படியாக குழியில் தூக்கி போடப்பட்ட சகோதரர்கள் இவர்கள்தான் என்று சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த யோசேப்பின் இடத்துல என்ன இருக்குதுங்க? அதிகாரம் இருக்குது. ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் அவங்ககிட்ட இருக்குது. அவன் என்ன காரியம் யாரிடத்துல சொல்லுகிறானோ அவன் கட்டாயம் செய்யணும். இவனை தூக்கி ஜெயிலில் போடு, இல்லை இவனை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சேவகர் இடத்துல சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். தன்னுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் வந்தபோது இவனுக்கும் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த கசப்பு இருந்திருக்கலாம். என்னது, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, குழியில் தூக்கி கொள்ளும்படியாக பார்த்துட்டாங்க. ஆனால் இப்போ இவர்களுடைய குடுமி யாருக்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. நான் தான் இந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாரு? இந்த யோசேப்பு தான். இப்போ இவர்களை நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்யல, ஒன்றுமே பண்ணலைங்க. என்ன செய்யல, ஒன்றுமே பண்ணலை. அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்கள் அனுப்பி வைக்கிறான். ஆனாலும் அதில் வந்து என்ன செய்கிறான், பணத்தை போட்டு அனுப்புகிறான். திரும்பவும் பணத்தை பார்த்துட்டு அவங்க வராங்க. உங்களுடைய சகோதரனை, கடைசி சகோதரன் என்ன செய்யுங்க, பென்யமீனை நீங்கள் அழைத்து கொண்டு வாங்கன்றான். அழைத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த சகோதரனை விட்டு நாங்கள் போக மாட்டோம். எல்லாரும் அந்த பென்யமீனுக்காக நின்ற பொழுது அவன் எல்லாம் என்ன செய்கிறான், எல்லாரிடத்திலும் நான் தான் உங்களுடைய சகோதரன் யோசேப்பு என்று சொல்லி அவர்களிடத்தில் கதறி கதறி அழுதானான். என்ன செஞ்சானா, கதறி கதறி அழுதானான். நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், நன்மை செய்தார். நீங்கள் என் மேலே கசப்பாக இருந்தீங்க, ஆனால் ஆண்டவர் என்ன மேலே என்ன செய்யலை, கசப்பாக இல்லை, என்னை வெறுக்கலை, என்னை எரிச்சலாக பார்க்கல. அதே மாதிரி நானும் என்ன செய்கிறேன், உங்கள் மேலே கசப்பு எனக்கு இல்லை, உங்கள் மேலே எரிச்சல் எனக்கு இல்லை, உங்கள் மேலே கோபம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலே அன்பு வைத்தவனாக இருந்தான். அல்லேலூயா. எல்லாரை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவனுடைய கோத்திரங்களில் இந்த யோசேப்பு இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தடையாக இருக்கிறது இந்த கசப்பு. அவனுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடுகிறதற்கு தடையாக இருக்குது இந்த கசப்பு. தேவனுடைய கிருபையை இழந்து போகிறதற்கு தடையாக இருக்கிறது இந்த கசப்பு. இந்த கசப்பு என்கிறதான வேர் முளைச்சிச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்காது, தேவனுடைய கிருபை இருக்காது. எல்லாவற்றையும் இழந்து போய் நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்களை தான் இருப்போம். எது இருந்துச்சுன்னா, கசப்பு இருந்துச்சுன்னா. அந்த கசப்பு இல்லாமல் நாம் அவர்களுக்கு அன்பாக இருந்தோன்னு சொன்னால் அங்கு நமக்கு என்ன உண்டு, பரிசுத்தமாய் நாம் வாழ்கிறதற்கு தேவன் உதவி செய்வார். தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமை சோதரன், சமாதானத்தோடு இருப்போம். சோதரன், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் யாரோடு கூட இருந்தார்? யோசேப்போடு கூட இருந்தார்.
அவனுக்குள்ள கசப்பு இருந்துச்சா? இல்லை. வெறுப்பு இருந்துச்சா? இல்லை. கோபம் இருந்துச்சா? இல்லை. எரிச்சல் இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அவன் என்ன செஞ்சான்? அன்பு காட்டினான். என்ன செய்தாங்க? அன்பு காட்டுறான். இதைத்தான் ஆண்டவர், நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் இந்த நியாயப்பிரமாணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை 2 கற்பனைகளாக ஆண்டவர் என்ன செய்தார்? அதை மாற்றினார். நீங்கள் வாசிக்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்திலிருந்து, இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அது மாத்திரமல்ல, அதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை சொல்றாரு. சொல்லுங்க. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. நம்ம எவ்வளவு அதிகமாக நாம் நேசிக்கிறோம். என்ன செய்யறாங்க? நம்ம எவ்வளவு அதிகமாக நாம் நேசிக்கிறோம். இப்போ இந்த வாட்ச் இங்க இருக்குது. இது இங்க கீழே இருந்து வேறொருவர் யாராச்சும் கீழே தட்டி விட்டாங்கன்னா இது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. உடஞ்சும் போது நம்ம என்ன செய்வோம்? இது எனக்கு மனைவி கிஃப்டாக கொடுத்துருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் கிஃப்டாக கொடுத்துருக்கலாம், யாராவது முக்கியமான எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்து வாங்கியிருக்கலாம். அப்படி வாங்கியிருக்கும் போது யாராவது உடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? உனக்கு கண்ணு தெரியலையா? கண்ணு எங்கே வச்சிருக்கிற? நீ இப்படியா பார்த்து வரமாட்டியா? அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம். இதே நம்மளுடைய கை தட்டி கீழே விழுந்துருச்சுன்னா, தெரியாமல் தட்டி கீழே விழுந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். இப்போ புரியுதுங்களா? நம்ம இடத்துல நம்ம எவ்வளோ அன்பு கூறுகிறோம், மற்ற இடத்துல நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. நீ அப்படி அன்பு கூறும்போது கசப்பு என்ன செய்யாது? உன்னிடத்தில் இருக்காது. எரிச்சல் உன்னிடத்தில் இருக்காது. கோபம் உன்னிடத்தில் இருக்காது. சண்டை உன்னிடத்தில் இருக்காது. பிரிவினை உன்னிடத்தில் இருக்காது. அன்பு மாத்திரம்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன எடுக்கணும்? கசப்பு எனக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த கசப்புனால என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிறதான ஐக்கியத்தை கெடுத்து போடுது. அந்த கசப்பு வேறு வளர 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 இன்னும் நமக்குள்ள எரிச்சல், கோபம், பிரிவினை, சண்டை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். அதை நாம் எடுத்து போட்டு ஸ்தோத்திரம் அன்பை விதைக்கும் போது அன்பு என்ன செய்யுமாமா? எல்லா பாவங்களையும் மூடும். என்னங்க அன்பு? அதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் காட்டினார். என்ன செய்தாருங்க? சிலுவையில் காட்டினார். அந்த சிலுவை மரணம் அவர் நம்மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறதுங்க. நாம் அக்கிரம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்கிறோம். ஆனால் அவரும் அதே மாதிரி நம்ம மேலே கசப்பாய், கோபமாய், எரிச்சலாக இருந்திருந்தார்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? நீ எல்லாம் இருக்கவே கூடாதுரா, நீ உனக்கு எங்கே இருக்குது? நரகத்துக்கு தான் உனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு? ஸ்ட்ரெயிட்டாக நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டு போகிறதுக்கு அவரால் முடியும். ஆனால் அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்திற்கு மனிதனாய் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். அவருடைய உயிரை நமக்காக கொடுத்தார். அதிலிருந்து தெளிகிறது அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்று சொல்லி. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்று சொல்லி நமக்கு தெரிகிறது. பாவியாகிய ஒரு மனுஷனுக்கு யாராச்சும் தன்னுடைய ஜீவனை கொடுப்பாங்களா? சொல்லுங்க. பாவியான ஒரு மனுஷனுக்கு யாரும் தன்னுடைய ஜீவனை கொடுப்பாங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து பாவியாகிய மனுஷன் நம்மளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, நாமும் அவரை கவனித்து பார்க்கணும். அவர் செலுத்தினதான அன்பை நாமும் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். கசப்பு என்கிறதான விதைக்கு பதிலாக அந்த வேர் முளைத்து எழும்பாதபடி அன்பு என்கிறதான விதையை விதைத்து அதனுடைய வேர் முளைத்து ஆழமாக போச்சுன்னா அந்த அன்பு வளர 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 தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளாய் பெருகி கொண்டே இருக்கும். பரிசுத்தத்தில் நீங்கள் அதிகமாய் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள சமாதானம் நிறைவாக இருக்கும். தேவனுடைய பரிபூரணமான சித்தம் நமக்குள்ளாய் நிறைவேறி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபிப்போமா? ஆமென். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். எல்லாரும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற எந்த ஒரு கசப்பான வேர் எழும்பக்கூடாது ராஜா. எந்த விதமான கசப்போ எனக்குள்ள யார் மீதும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமென் தகப்பனே, என்னை யார் வெறுத்தாலும் சரி, என்னை யார் ஒதுக்கினாலும் சரி, என் மேல யார் கோபம் கொண்டாலும் சரி, என்னை யார் திட்டினாலும் சரி, நீ ஒன்றுக்குமே உதவ மாட்டேன்னு சொன்னாலும் சரி, என்னை இந்த உலகத்தில் இருந்து வேர் பிரித்து எடுத்த ஆண்டவர், நீர் எங்களை எப்படி நேசிக்கிறீரோ அதே போல நானும் மற்றவர்கள் மேல் அன்பா இருக்கணும். மற்றவர்கள் மேல் அப்பா ஆதரவா இருக்கணும். என்னிடத்தில் கோபம் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. அந்த கசப்பு என்கிற வேற இன்றையோடு நான் அடியோடு அப்பா நான் வெட்டி எரியணும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. எனக்கோ என்னுடைய சகோதரனிடத்துக்கோ எந்த விதமான கசப்பும் இருக்கக்கூடாது. எனக்கோ என்னுடைய பிள்ளைகளிடத்துக்கோ எந்த விதமான கசப்பும் இருக்கக்கூடாது. எனக்கோ என்னோட மனைவிக்கோ என்னோட கணவனாருக்கோ எந்த விதமான கசப்பும் இருக்கக்கூடாது. எங்களுடைய சமாதானத்தை கெடுத்து போடக்கூடாது. தேவனுடைய கிருபை நாங்கள் இழந்து போகக்கூடாது. எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் இழந்து போக கூடாது. அந்த கசப்பு என்கிறதான வேறு இன்றோடு நான் வெட்டி எரியிறம்பா, இன்றோடு நான் வெட்டி எரியிறம்பான்னு சொல்லி எல்லாரும் ஜோமனோமா. ஓ ரிஷகதரலந்தர பரகடதரலரபா ஓ ரிஷேகே தேரே நெந்தே ரேகே டேரே. இன்றைக்கு என்னுடைய மனம் புதிதாக்கப்படணும். இன்றைக்கு என்னுடைய மனம் ஆமென் ஆண்டவரே புதிதாக்கப்படணும். ஆண்டவரே, கசப்பு என்கிறதான வேர் என்னை விட்டு நீங்கணும். ஓ ரிகபல ஹதுரிகடதரல ரபபா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவர், ஆமென் ஆண்டவரே. அன்பை விதைக்கிற, அன்பை விதைக்கிற, அது வளரட்டும் ஆண்டவரே, அது கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆவியின் கனியில முதலாவது கனி அன்பு. ஆமே சோதர, இந்த கசப்பு உங்களுடைய அன்பை ஆமே சோதர கெடுத்து போடுகிறதா இருக்குது. தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான அன்பை கெடுக்கிறது. ஆமே சோதரம், உங்களோடு கூட இருக்கிறதான நபர்களுக்கும் ஆமே உங்களுக்கும் இருக்கிறதான அன்பை கெடுத்து போடுகிறதா இந்த கசப்பு இருக்குது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நீங்க ஜெபம் பண்ணி கடந்து போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வை விரிவாக்குவார். கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆமே சோதரன் நீங்கள் நீடித்து இருக்கும்படியாக ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஓ ரிகடத அதுரிக பலபரர சங்கபலகரகடதரலரபா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே.